ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி மூத்த ஆதிரத்தினங்கள், மூத்த ராஜ யோகினிகள், ராஜ யோகிகள் தான் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் குஜராத் நடியாட், அதாவது பிரம்மகுமாரி பூர்ணிமா தீதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பார்க்கலாமா? பாருங்கள். பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் பாபாவுடன் கழித்த அந்த இளமை காலத்தினுடைய நொடிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? விலை மதிக்க முடியாதவதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மறக்க முடியாதவையாக இருந்தது. அவை எல்லாமே சில நாட்கள் தான் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த அனுபவங்கள் கிடைக்க முடியாதது மற்றும் சில பிரச்சனைகளை இன்று கூட பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு நினைவுக்கு வருகின்றது. அதை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதாவது இளமை காலத்தினுடைய ஈஸ்வரிய அலௌகிக மகிழ்ச்சிகள் வேறு விதமாகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் சாகார பாபாவுடன் கழிந்த அந்த இளமை காலம் எனக்கு நினைவு செய்த உடனேயே சரி எப்படி தெரியுமா இருக்கும்? என்னுடைய மனம் துள்ளி எழும்பும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உள்ளம் சரி பாட ஆரம்பிக்கும். அப்படி என்று பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாபாவுடன் மதுபனில் இருப்பது வாழ்க்கையினுடைய பிடித்தமானது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த தோட்டத்தில் மலர்ந்த மனமிகுந்த மலரினுடைய ராஜா என்று சொல்லுங்கள். என்ன ராஜா அது? என்ன மலர்களின் ராஜா? ஆன்மீக ரோஜா என்று சொன்னாலும் அது சாகார பாபா தான். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 6 அடிக்கு மேலான உயரமானவர் பாபாவுடைய மனதின் உயரத்தினை அறிவது மிகவும் கடினம்தான். ஆகாயத்தினுடைய உயரத்தினை தொட்டு அதனை கடந்து பரந்தாம நிவாசி, அதாவது சிவத்தந்தையிடம் போய் சேர்ந்து ஆன்மீக சம்பாஷணை செய்வது, அது மட்டுமில்லாமல் பூமியில் கால் வைத்து குழந்தைகளிடம் பேசுவது, இது ஒரு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு அதிசயமான முறை. இது ஒரு வித்தியாசமான காட்சி அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பாபா மதுபனில் குழந்தைகளுடைய கவர்ச்சிக்கு கூடிய புள்ளியாக இருந்தார். சிவபாபாவிற்கு பிரம்மா பாபாவின் மீதும் சரி, பிரம்மா பாபாவிற்கு சிவபாபாவின் மீது மிக தெய்வீக கவர்ச்சி இருந்தது அப்படி என்று தோன்றியது. சிவபாபா அடிக்கடி சாகார பிரம்மா உடலில் வந்து கொண்டிருந்தார். சிவபாபாவுடைய பிரவேசம் சாகார பாபாவுடைய அந்த தூய்மை, அவருடைய சௌந்தரியம், அந்த தெய்வீகத்திற்கு எல்லையே இல்லை. இப்படி பாப் தாதாவுடைய சாட்சாத் காட்சியை அழியக்கூடிய உதாரணங்கள் மூலமாக விளக்குவது என்பது நடக்க முடியாதது. பரம்பிதா அந்த மகா பிதாவினுடைய அருகாமையினுடைய சுகம், அருகாமையினுடைய அமைதி, அருகாமையினுடைய வளம், அருகாமையினுடைய குளிர்ச்ச தன்மை, அது மட்டும் இல்லாமல் அந்த தூய்மையான வாழ்க்கையினுடைய உணர்தல், அந்த தெய்வீக ஆனந்தத்தினுடைய அனுபவத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கத்தினுடைய சுகம், அந்த சொர்க்கத்தின் வளம் கூட சரி ரசனை அற்றதும், அதாவது உப்பு இல்லாததுமாய் தோன்றும். அது போல அனுபவம் இருக்கும் சிவபாபாவிற்கு, பிரம்ம பாபாவிற்கு பக்கத்தில் இருந்தால்.
அந்த சமயத்தினுடைய அந்த மகா நொடிகள் தேவதைகளுக்கும் கூட கிடைக்க முடியாது அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மகுமாரி அவர்கள், பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பாபாவுடைய சகவாசத்திலிருந்து தானியங்கள் சுத்தம் செய்வது, சாப்பாடு சமைப்பது, சகவாசனம் பக்கத்தில் கைடுன்னு சொல்லுவாங்க சகவாசம். மற்றும் பாபாவுடனே அதாவது பிரம்மா போஜனம் சாப்பிடுவது என்பது எல்லாம் அதாவது தேவதைகளுக்கே நடக்க முடியாதது. பாபாவுடைய சாகாரத்தில் இருந்தாலும், குழந்தைகளோடு இருந்தாலும், குழந்தைகளோடு சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அந்த உப்ராம் அதாவது மேலே எழுந்த நிலைன்னு சொல்லுவாங்க. உப்ராம் ஸ்டேஜ். அந்த நிலையில் தென்பட்டார் ஃபரிஸ்தாவே. இதுல ஒரு அதிசயம் என்னவென்றால், பாபா அவ்வப்பொழுது என்ன செய்வார் தெரியுமா? அப்பாவுடைய ரூபத்தில் பிறகு உயிருக்குயிரான நண்பன் ரூபத்தில், சில சமயங்கள் காதலன் ரூபத்தில் அனுபவம் செய்விப்பது உண்டு. பாபா மூலமாக குழந்தைகளை வரவேற்பது, பாபா மூலமாக குழந்தைகளை வளர்ப்பது, பாபா மூலமாக குழந்தைகள் அறிவுரை கொடுப்பது, பாபா மூலமாக குழந்தைகளை விளையாடுவது, பாபா குழந்தைகள் மூலமாக விடை கொடுப்பது, இந்த அனைத்து நொடிகளும் சரி அலௌகிகமாக இருக்கும். அது பார்க்கக்கூடியதாக இருக்கு என்று தன்னுடைய அனுபவத்தினை எவ்வளவு அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள். பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். நான் மதுபனில் கால் வைத்த உடனே அந்த முக்கிய வாசலில் நின்று கொண்டுள்ள பாபா மூலமாக அந்த சீத்தளத்தன்மை அதாவது குளிர்ந்த திருஷ்டி கொடுப்பது, மதுரமான வார்த்தையை சொல்வது, அது மட்டுமில்லாமல் பிஸ்தா, பாதாம், சர்க்கரையினுடைய அந்த டோலினை வாயில் போடுவது மற்றும் குழந்தைகள் பாபாவுடைய அரவணைப்பில் அடக்கி விடுவது, இதன் மூலமாக இதையெல்லாம் நான் பார்த்தது உண்டு. ஜென்ம ஜென்மத்தினுடைய களைப்பு தூரமாக்கி விடுகின்றது என்பது எனக்கு அந்த அனுபவம் ஆகும். பாபாவுடைய குடைநிழலில் அதாவது ஞானத்தினுடைய சத்துணவு, ஞான அமிர்தத்தினால் ஆத்மாக்களில் அளவற்ற சக்தி நிரம்பி விடுகிறது அப்படி என்று அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கணங்கள் அதாவது நொடிகள் அந்த சம்பூர்ண தெய்வீகத்தினுடைய உணர்வை கொடுக்கும் எனக்கு அப்படி என்று அழகான அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை குஜராத் நடியாட் பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். எங்களுடைய முழு குடும்பமும் பக்தி மயமானதாக இருந்தது. எங்கள் குடும்பத்தில் சிவனுடைய பூஜை, காயத்ரி மந்திரம், அம்பாள் அம்மாவிற்கு தினமும் ஆரத்தி நடக்கும். இளமை காலத்திலிருந்தே எனக்கு கடவுளை அடைவதற்கான தீவிர ஆசை இருந்தது. கடவுளை அடைவதற்காக வீடு வாசலை விட்டு கூட காற்றுக்கு செல்வதற்கான எண்ணம் கூட எனக்கு அவ்வப்பொழுது தீவிரமாக இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அனாசயமாகவே வீட்டில் கடவுளை அடைவதாக அனுபவம் எனக்கு ஆனது. ஈஸ்வரிய செய்தி அளிப்பதற்காக பிரம்மகுமாரிகள் அந்த சகோதரிகள் 1966ஆம் ஆண்டு எங்களுடைய வீட்டில் கீதா பாடசாலை ஆரம்பிக்கும் எண்ணம் கொண்டார்கள். அப்போ திடீரென்று தாதி ஜானகி அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். தாதி ஜானகி அவர்கள் கீதா பாடசாலைக்காக லௌகீக தந்தையை சந்திக்க வந்தார்கள். அந்த சமயத்தில் நான் தாதிக்கு முன்
அமர்ந்து கொண்டிருந்தேன். பார்த்த உடனேயே தாதிஜி அவர்கள், இந்த மகள் உங்களுடையவள் இல்லை. அதாவது கடவுளுடையவர் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உங்கள் இந்த மகளை கடவுளுக்கு ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். சில காலங்களுக்கு பிறகு தந்தை மதுபன் வந்தார்கள். அப்போ மதுபனில் பாபா என்னை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அப்பாவிடம் ஜனக் மகள் கூறிக்கொண்டிருந்தால், உங்கள் லௌகீக மகள் உங்களுடையவன் இல்லை, பாபாவுடைய யக்ஞத்தினை சேர்ந்தவள் அப்படின்னு சொன்னார். இந்த யக்ஞத்தினுடைய சேவையில் இவளை ஈடுபடுத்தி விடுங்கள் என கூறிக்கொண்டிருந்தார். அப்போ தாதிஜியினுடைய எண்ணம் பாபாவுடைய சொல் மட்டுமின்றி, அதாவது என்ன விஷயம் என்றால், மம்மாவும் அவ்யக்த ரூபத்தில் வந்தார். மம்மா எப்ப சரீர் விட்டார்? 1965ஆம் ஆண்டு. இது நடந்த விஷயம் 1966ஆம் ஆண்டு. அப்போ மம்மா அவ்யக்த ரூபத்தில் வந்தார் என்றால், மம்மாவும் அப்பாவிடம் என்னுடைய வாழ்க்கையை யக்ஞத்தில் ஈடுபடுத்தி விடுவதற்காக சொன்னார். நான் சுயம் ஈஸ்வர், தாய் தந்தை மற்றும் மகாரதிகளுக்கு நான் பிடித்தமானவளாக இருக்கின்றேன். அப்ப இது கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சௌபாக்கியம் தான் அப்படின்று பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். கடைசியில் கடவுளுடைய சந்திப்பின் அந்த நாள் வந்தது. அதனை நான் பக்தியில் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். அதாவது 7 கன்னியாக்களை, அதாவது நேற்று பார்த்தோம் அல்லவா, தமயந்தி சகோதரி 1966ஆம் ஆண்டு பாப்தாதாவிடம் மதுபனுக்கு அழைத்து சென்றார். மதுபனுடைய வாசலில் வந்தவுடன் சுயம் பாபா எங்களை வரவேற்றார். பாபாவுடைய அன்பு நிறைந்த திருஷ்டி, பாபாவுடைய அந்த பிரபாவசாலி ஆளுமையானது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலேயே காந்தம் போல எங்களை இழுத்து கொண்டது. வாருங்கள் வாருங்கள் என்னுடைய இனிய குழந்தைகளை அப்படி என்று சொல்லி எங்களை வரவேற்றார். பிறகு குழந்தைகளே, களைப்படைந்து விடவில்லைதானே? நல்லது. குளித்து விட்டு டீ, டிஃபன் சாப்பிட்டு தயாராகி வர வேண்டும் அப்படின்ட்டு சொன்னார். பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி அன்பு இருந்தது. பிறகு பாபா உங்களை சந்திப்பார் அப்படின்ட்டு சொன்னார். பாபாவுடனான அந்த முதல் சந்திப்பினுடைய அலௌகிக மற்றும் அதிசய நொடிகள் இன்று கூட என் உயிரில் அச்சாகி இருக்கிறது. பாபாவோடு அன்று மாலையே சந்திப்பு ஏற்பட்டது. பாபா எங்கள் அனைவரையும் சரி அந்த பற்றின அறிமுகத்தை தெரிந்து கொண்டார். முழு வரலாறு பற்றி. அந்த நொடி ஆண்டாண்டுகளாக, அதாவது தொலைத்துவிட்ட தாய் தந்தை அடைந்து விட்டோம் அப்படின்று. நான் இங்கு முதல் முறையாக வரவில்லை, ஆனால் பல முறை வந்துள்ளேன் அப்படின்று உணர ஆரம்பித்தேன். அப்ப பாபா மகளே மகளே என்று அழைத்து பேசுகையில, சாகார பாபாவுடைய உடலில் சிவபாபா வந்து பேசுகின்றார் என்று எனக்கு தோன்றியது. அந்த நொடி எனக்கு இது கூட இப்படி தோன்றியது. அதாவது பாபாவுடைய வார்த்தைகள் கூட மாறுகின்றன. பாபாவுடைய உடலில் எப்பொழுது சிவபாபா பிரவேசமாகி பேசுகின்றாரோ, அந்த நேரம் பாபாவுடைய நெற்றியில் தேஜோமயமான, அதாவது சூரியனை போன்று தென்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய அந்த திருஷ்டியில் சக்தி மற்றும் அன்பினுடைய கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் எனக்கு அனுபவமானது. அதாவது மகாபிதா மற்றும் பரம்பிதா பாப்தாதா இருவருடைய அன்பின் மடை ஒன்றாகவே பொழிந்தது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கள் தன்னுடைய அனுபவத்தினை.
அடுத்த நாள் ஒரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அடுத்த நாள் காலை வகுப்பில் பாபா வந்த பிறகு நாங்கள் வந்து சேர்ந்தோம். அதாவது இஸ்டி ஹாலில் நாங்கள் 7 கன்னியாக்களும் பின்னால் சென்று அமர்ந்தோம். எங்கள் மீது பாபாவுடைய பார்வை பட்டதும், நாங்கள் பின்னாளில் இருந்து எழுந்து முன்னால் வாருங்கள் அப்படி என்று சொன்னார். பிறகு பாருங்கள், இன்று 7 கன்னியாக்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். ஒரு கன்னியா 100 பிராமணர்களுக்கு சமம். எப்படி? ஒரு கன்னியா 100 பிராமணருக்கு சமம். ஆனால் இன்றைய வகுப்பில் பாருங்கள் 700 பிராமணர்கள் அமர்ந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த விதமாக பாபா கன்னியாக்களாகிய எங்களினுடைய மிகுந்த மகிமை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் 7 சீத்தலா தேவிகள் அப்படின்று காலை வகுப்பில் சொல்லிவிட்டார் பாபா. இவ்வளவு அந்த காலத்தில் பாருங்கள் அன்பு பாலனை. பிறகு வகுப்பிற்கு பிறகு பாபாவுடனான சந்திப்பு கன்னியாக்களாகிய எங்களுடன் தனிப்பட்ட ரூபத்தில் நடந்தது. பாபா என்னிடம், மகளே படித்து என்ன செய்வாய்? படிப்பை விட்டு பாபாவுடைய சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். மற்ற கன்னியாக்களை லௌகீக படிக்கும்படி சொன்னார். இது மனித இயல்புபடி பாபா எங்களுக்கு ஏன் இப்படி சொன்னார் என மற்ற கன்னியாக்களுக்கு கேள்வி எழுந்தது. ஒருவர் படிப்பினை விட வேண்டும், மற்றவர்கள் தேவையில்லை, இது என்ன இது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்தது. அதற்கு பாபா இப்படி பதில் சொன்னார். பாபாவோ ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜாதகத்தினையும் தெரிந்திருக்கின்றார். பூர்ணிமா மகள் படிப்பை விடுவதிலும் மற்ற அனைவரும் படிப்பை தொடர்வதிலுமே தான் நன்மை அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா என்னிடம், மகளே நீங்கள் இங்கிருந்து நேராக சென்று சென்டரில் தான் தங்க வேண்டும். இங்கிருந்து போகும் முன் பாபாவிடம் அனுமதி பெற்று போக வேண்டும் அப்படின்னு சொன்னார். மற்ற கன்னியாக்கள் சிறிது நாட்கள் தங்க விரும்பினார்கள். அதனால் பாபா அவர்களை தங்க அனுமதித்தார். ஆனால் என்னிடம் மட்டும், மகளே நீ இங்கு தங்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? மேகங்கள், அதாவது கடலிடம் நீரை நிரப்பிக் கொள்ள வருகின்றன. அதுபோல நீங்கள் இப்பொழுது சென்று என்ன செய்ய வேண்டும்? ஞான மழை பொழிய வேண்டும். எப்பொழுது காலியாகி விடுகின்றீர்களோ மேகமாகி கடலிடம் வந்து நிரப்பிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ அகமதாபாத் செல்ல பாபாவிடம் விடை பெற்று செல்ல பாபாவிடம் சென்ற பொழுது பாபா தன்னுடைய அறையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார், பிரம்மா பாபா. அப்போ நான் பாபாவிடம், பாபா நான் தமிழ்ந்தி சகோதரியுடன் புறப்படுகின்றேன், விடைபெற வந்திருக்கிறேன் அப்படின்று சொன்னேன். பாபா அந்த சமயத்தில் என் கையை பிடித்தார். பிறகு என் தலையில் கை வைத்து என்ன செய்தார் தெரியுமா? அன்பான திருஷ்டி கொடுத்தவாறே, மகளே பெயர் என்ன அப்படி என்று கேட்டார். நான் பூர்ணிமா அப்படின்றேன். அதற்கு பாபா இப்படி பதில் சொன்னார். எப்படி? மகளே நீங்கள் பூர்ண தாய். இப்படி அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் முழுமையாக தாய் ஆவீர்கள். நீங்கள் அனைவருடைய தாயாகி அனைவருடைய நன்மை செய்ய வேண்டும். அதனால் இப்பொழுது நீங்கள் பாபாவுடைய சேவையிலே ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு நான் ஆங் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டேன். பிறகு பாபா கேட்டார், மகளே தால் ரொட்டி செய்ய வருமா அப்படின்ட்டு கேட்டார். அதாவது பருப்பும் சப்பாத்தியும் செய்ய வருமா அப்படின்ட்டு கேட்டார். அதற்கு நான் பதில் இப்படி சொன்னேன். அதற்கு நான் இல்லை பாபா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது அப்படின்றேன். அதற்கு பாபா, நல்லது மகளே, பருப்பு ரொட்டி செய்ய கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னார்.
பிரம்மா பாபா. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, பாபா கேட்டார், "மகளே, வேறு எதுவும் தேவையா?" அப்படின்னு கேள்வி கேட்டார். அணிந்து கொள்ளக்கூடிய 2 ஜோடி துணிகள், சாப்பிடுவதற்காக பருப்பு ரொட்டி தேவை அப்படின்னு சொன்னார். இப்போ பாபாவுடைய வீட்டில் இவை 2ம் கிடைத்துவிடும். வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், பாபா யாரை அடைவதற்காக பக்தி செய்தவனோ, அவருடைய மடியில் அமர்ந்திருக்கிறேன் என்றால், இதைவிட பெரிய சௌபாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? நான் எவ்வளவு சௌபாக்கியசாலி! சுயம் கடவுளை நான் அதாவது தாய் தந்தையினுடைய ரூபத்தில் அடைந்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் நான் வருடக்கணக்காக தொலைந்திருந்த விலை மதிக்க முடியாத பொருள் கிடைத்து விட்டது போல நான் அனுபவம் செய்து கொண்டிருந்தேன். பிறகு பாபா லட்சு சகோதரி அழைத்து, இன்று பாபா தன் கையாலேயே இந்த குழந்தைக்கு ரொட்டியும், வெண்ணெயும் ஊட்டுவார். நீங்கள் சுட சுட ஃபுல்கா செய்து கொடுங்கள் அப்படின்றார். அப்போ லட்சு சகோதரி சுட சுட புல்கா, அதாவது எண்ணெய் இடாமல் தீயில் காட்டி சுடுவது. அது பேர் தான் புல்கான் அப்படின்னு சொல்வது உண்டு. பூரி போல உப்பி வரும். அந்த புல்கா செய்து அதன் மீது தேன் மற்றும் வெண்ணெய் தடவி பாபாவுடைய கைகளில் கொடுத்தார். அப்போ பாபா தன் கையாலேயே எனக்கு ரொட்டி ஊட்டினார். பாபா எனக்கு ஊட்டும் பொழுது பாபாவுடைய ரூபம் அன்பான தாயாக இருந்தது. இப்படிப்பட்ட அன்பை லௌகிக தாய் தந்தையிடம் கூட அடைந்தது கிடையாது. அவ்வளவு அலௌகிக, அவ்வளவு சுயநலமற்ற வளர்ப்பு பாபாவிடமிருந்து இருந்தது. அது கிடைத்தது அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக வரதான விதத்தில் பாபா, மகளே, நீங்கள் எங்கெல்லாம் கால் வைப்பீர்களோ அங்கெல்லாம் வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். பாபா வரதானம் கொடுத்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு பாதாம், கற்கண்டு, ஏலக்காய் கொடுத்து கொண்டே கோ சூன் கம் சூன், அதாவது சீக்கிரம் சென்று சீக்கிரம் வர வேண்டும் அப்படி என்று கழுத்தோடு கட்டி கொண்டார். எவ்வளவு அழகான அன்பு பாருங்கள். அதாவது எப்படி ஒரு தாய் தன் மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்புவது போல அனுப்பினார். அப்போ நாங்கள் கண்ணீர் விடுவோம், மனதே வராது. அதாவது பாபா விட்டு செல்வதற்கு, ஆனால் பாபா சேவைக்கு அனுப்பினார். அதனால் நான் அகமதாபாத் சேவை நிலையத்திற்கு வந்து சேர்ந்தேன். அங்கு ஜானகி தாதி, தமயந்தி சகோதரி மற்றும் வனிதா சகோதரியும் இருந்தார்கள். பாபாவை சந்தித்த பிறகு அலௌகிக பெருமிதத்தில் அங்கே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. பாபாவிடம் கிடைத்த அன்பு, பாபாவிடம் கிடைத்த அந்த பாலினுடைய நினைவு செய்து கொண்டே நான் பாபாவுடைய யக்னத்திலிருந்து என்னவெல்லாம் சேவை கிடைத்ததோ அவைகளை முழு மனதோடு செய்து வந்தேன். அப்போ எனக்கு 16 வயது இருக்கும் பொழுது நான் என் லௌகிக குடும்பத்தினையும் வீட்டையும் விட்டு வந்து சென்டரில் இருக்க ஆரம்பித்தேன். எப்படி விசித்திரமான ஒரு பெரிய தாயினுடைய விசித்திர பற்று எனக்கு போய்விட்டது. இப்படியாக என்னுடைய வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில நான் 2ஆம் முறையாக பாபாவை சந்திக்க சரளா தீதியுடன் மதுபன் வந்த பொழுது, அந்த சமயத்தில் என் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவத்தினை அடைந்தேன். அதாவது முதல் சந்திப்பில் நான் பாபாவிடமிருந்து தாய் தந்த ரூபத்தில் அன்பு எனக்கு கிடைத்தது. அடுத்த சந்திப்பில் பாபா தந்தையோடு கூடவே எப்படி திரும்ப இருந்தாரு? ஆசிரியராக இருந்தார், சத்குருவாக இருந்தார், சத்குருவாக இருக்கின்றார் என்ற அனுபவம் எனக்கு ஆனது.
அதாவது காலை வகுப்பில் பாபாவுடைய முரளி, அப்போ தர்மராஜனுடைய அறிவுரைகள் நிறைந்திருந்தன. அப்போ பாபா சொன்னார், இது இந்திர சபையாகும். இங்கு பரிகள் அப்படி என்றால் அதாவது தூய்மையான தேவதைகள் அப்படின்னு சொல்வார்கள். இங்கு தூய்மையான ஆத்மாக்களும் தான் பாபாவின் முன் அமர முடியும். எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவிற்கும் இந்த சபையில் இடமில்லை. அப்படி யாராவது வந்தால் அதற்கு தண்டனை கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னார் காலை முரளியில. அப்படி யாராவது வந்தால் அதற்கு தண்டனை கிடைத்து விடும் அப்படி என்று சொன்னார். இந்த விஷயத்தினுடைய ஆதாரத்தில் அந்த நேரத்தின் ஒரு பிரச்சனை நினைவுக்கு வருகின்றது. அது என்ன பிரச்சனை என்றால், வகுப்பிற்கு பிறகு நான் காலை சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு என்னுடைய அறைக்கு சென்ற பொழுது, அப்போ சகோதரர்களுடைய அறை பக்கத்தில் இருந்து என் சிறிய சகோதரன் ஓடி வந்து கொண்டிருந்தான். அந்த சிறிய பையன் தீதியிடம் தன்னுடன் வந்துள்ள ஒரு சகோதரர் கட்டில் படுத்துக்கொண்டு கை கால்களை அடித்துக்கொண்டு, பாபா என்னை மன்னியுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை என அலறிக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்று சொன்னார். நான் என் அறையை விட்டு வந்தவுடன் அப்போ விஸ்வகிஷோர் பாபு அவரை சந்தித்தேன். அவரோடு அந்த சகோதரருடைய அறைக்கு சென்றேன். அப்போ தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த சகோதரர் பாபாவை கூப்பிடுங்கள் அப்படி என்று சொன்னார். நாங்கள் அனைவரும் பாபாவுடைய அறைக்கு சென்றால் அங்கு பாபா சில சகோதர சகோதரிகளோடு அமர்ந்திருந்தார். அப்போ பாபா அவருக்கு செய்தி சொல்லி அவரே வர வேண்டும் என்ற பொழுது, அப்போ பாபா குழந்தை தன்னுடைய தவற்றினுடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னார். இருந்த பொழுதும் அனைவரும் பாபா அவருடைய ஆசிரியரையாவது அவரிடம் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதற்கு பாபா மறுத்து விட்டார். பிறகு குழந்தைகளே, அவர் மீது தண்ணீர் தெளித்து விட்டு அவருக்கு இந்த கிளாஸ் தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப விஸ்வகிஷோர் பாபு அவர்கள் பாபா கொடுத்த தண்ணீரை அவர் மீது தெளித்து தண்ணீர் குடிக்க வைத்தார். அப்போ அந்த சகோதரர் அமைதியாகி விட்டார். அடுத்த நாள் அனைவரோடு பேசிக்கொண்டே அந்த சகோதரிடம், குழந்தாய், தர்மராஜருக்கு செய்த முழு பாவத்தை எழுதி கொடுங்கள், முழு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்பா அந்த சமயத்தில் பாதியை மன்னிக்க முடியும் அப்படின்றார் அந்த பாவத்தையும். அதாவது ஆரம்பத்தில் மதுபனில் தர்மராஜனுடைய கச்சேரி நடந்தது. அதாவது பாபா இரவு கச்சேரியில் யார் தவறு செய்தார்களோ அவர்களை சபையில் கூறுவதற்கான கட்டளை இடுவார். அப்போ யார் தவறு செய்தார்களோ அவர்களை சபையில் கூறுவதற்கான கட்டளை இடுவார். அது மட்டுமின்றி சபையில் அனைவருக்கு முன் மன்னிப்பும் கோர வைப்பார், செய்ய வைப்பார். அந்த நேரத்தில் பாபாவுடைய அந்த தர்மராஜனுடைய ரூபத்தினை நான் பார்த்தேன் அப்படி என்று அந்த முழு விஷயத்தையும் சரி, எப்படி பாபா அப்பா டீச்சர் தர்மராஜ் ரூபத்தில் நான் பார்த்தேன். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிட பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பாபா குழந்தைகளோடு விளையாடல் செய்வார். அது மட்டுமில்லாமல் குழந்தைகளோடு குழந்தையாக, வாலிபர்களோடு வாலிபனாக, வயதானவர்களோடு வயதானவராக பழகுவது உண்டு. இதுதான் பாபாவுடைய வித்தியாசமான ஒரு விசேஷமாகும். ஒரு முறை நாங்கள் அனைவரும் பாபாவுடைய அறைக்கு குட் நைட் சொல்ல சென்ற பொழுது, அப்போ பாபா அனைத்து குழந்தைகளையும் தன்னிடம் அழைத்தார். நாங்கள் சிறியவர் பெரியவர் என அனைவரும் பாபாவோடு அமர்ந்திருந்தோம். அப்ப பாபா என்னுடைய சிறிய சகோதரருக்கு ஒரு சிறிய டப்பா கொடுத்தார். குழந்தாய், இந்த டப்பாவில் நிறைய சாக்லேட்டுகள் இருக்கின்றன. நீ என்ன செய்ய வேண்டும்?
அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த சிறிய சகோதரர் அந்த டப்பாவை திறந்தவுடன் அதற்கு உள்ளிருந்த ஒரு பாம்பு துள்ளி குதித்தது. அப்போ பயத்தில் அனைத்து பெரியவர்களும் வெளியேறிவிட்டார்கள். யாரெல்லாம் சிறியவர்களோ அவர்களில் சிலர் பாம்பினுடைய தலையை பிடித்தார்கள். சிலர் வாலை பிடித்து பாபாவுடைய மடியில் அமர்ந்து சிரித்துக் கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போ பாபா மற்றும் குழந்தைகள் அறையில் விளையாடிக் கொண்டு இருக்கின்றார்களே என பெரியவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பாபா பெரிய குழந்தைகள் பயந்து விட்டார்கள். பாருங்கள், சிறிய குழந்தைகள் எவ்வளவு பயமற்று இருக்கின்றார்கள். ஏனென்றால் சிறிய குழந்தைகள் தவறற்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாம்பு உண்மை பாம்பு கிடையாது. அதாவது பொம்மை பாம்பு. இந்த விளையாட்டினை பார்த்து அனைவரும் மிகவுமே சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப பாபா மகிழ்ச்சியை கொண்டு மாமருந்து இல்லை அப்படின்னு சொன்னார். பாபா இது கூட சொன்னார். அதாவது எதிர்காலத்தில் விநாசத்தினுடைய காட்சிகள் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் தன்னுடைய நிலையை அவ்வளவு திடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது பயப்படாதீர்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்வது உண்டு. அதனால்தான் குழந்தைகளோடு குழந்தையாகி லீலை காட்டக்கூடிய லீலாதர் பாபா அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டார். பிறகு பாபா கயிற்றை இழுத்து, அதாவது பேட்மிண்டன் போன்ற விளையாட்டும் விளையாடுவார். அப்போ பாபா ஜெயித்து விடுவார். பாருங்கள் குழந்தைகளே, சிவபாபா என்னுடன் இருக்கின்றார். அதனால்தான் நான் ஜெயித்து விட்டேன் அப்படி என்பது சொல்வதுண்டு பிரம்மா பாபா. அவ்வப்பொழுது பாபா குழந்தைகளோடு யாரோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி என்பது கேட்பதுண்டு. அதற்கு குழந்தைகள் பாபா உங்களோடு அப்படி என்பது சொல்வார்கள். அதற்கு பாபா குழந்தைகள் எல்லோரும் ஃபெயில் ஆகி விட்டீர்கள் என்பது சொல்வார். உங்களுக்கு சிவபாபா தான் தெரிய வேண்டும் அப்படி என்பது சொல்வதுண்டு. இந்த விதமாக பாபாவுடைய அன்பு ரமணிகரமான விதத்தில் எங்களுக்கு பார்க்க தென்பட்டார். இன்னொரு அழகான விஷயத்தை நம்மிடம் அனுபவத்திலே சொல்லப் போகின்றார். பாபா விடை கொடுக்கும் விதி வித்தியாசமானதா இருந்தது. அதாவது பாபா பாதாம் கொடுப்பார், கற்கண்டு கொடுத்து வரிசையில் நிற்க வைத்து விடுவார். பாபா சுயம் தான் முன் இருப்பார். பிறகு ஒருவருக்கு பின் ஒருவராக குழந்தைகளை நிற்க வைத்து கடைசியில் பிராமணியை, அதாவது டீச்சர் நிற்க வைத்து விடுவார். இப்படியாக ஒரு ட்ரெயின், அதாவது ரயில் செய்வது உண்டு. பாபா சொல்வார், குழந்தைகளே, டபுள் இன்ஜின், அதாவது இரட்டை ரயில் என்ஜின், அதாவது சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா முன்னால் இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் டப்பாக்கள் என் பின் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார். பாபா மதுபனுடைய பின்னாடி வாசல் வரை வருவார். பிறகு பாபா தனியாக நகர்ந்து நின்று கொண்டு தன் கைக்குட்டையை ஆட்டுவார். குழந்தைகள் பாபாவை பார்த்து கொண்டே முன்னால் நகர்வார்கள். எப்பொழுது வரை பாபா தெரிகின்றாரோ அதுவரை பாபா கூட, எப்பொழுது வரை குழந்தைகள் தெரிகின்றார்களோ அதுவரை பாபாவும் அங்கேயே நின்று கொண்டிருப்பார். அந்த சமயத்தில் இவ்வளவு அன்பு யார் செய்வார்கள் என மனது சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும். எவ்வளவு அழகா பாரு அந்த காலத்துல அனுபவம். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். பாபா எனக்கு தன் கையாலேயே சுட சுட ரொட்டி, அதாவது சப்பாத்தி ஊட்டினார். இதில் அதிசயம் என்னவென்றால், இன்று கூட மதுபன் சேவையிலோ அல்லது மற்ற இடங்களிலோ எனக்கு ரொட்டி டிபார்ட்மெண்டில் தான் சேவை கிடைக்கின்றது. இது கூட என்னுடைய சௌபாகியமாகும். ஆரம்ப காலங்களில் நான் எந்த சேவை நிலையத்திற்கு சென்றாலும் அங்கு 2 ரொட்டியும், அதாவது பருப்பும், சாம்பாரும், 2 ஜோடி துணிகளோடு தான் வாழ்க்கை நடத்தினேன்.
இது கூட ஏழ்மை பாகத்தினுடைய அந்த அனுபவத்தினை பாபாவுடைய சகவாசத்தால் செய்தேன். ஒருபொழுதும் எந்த விதமான எண்ணம் எழுந்தது கிடையாது. பாபாவுடனான அந்த அனுபவம் செய்து கொண்டே இருந்தேன். இன்று கூட பாபாவின் கை தலை மீது இருக்கின்றது. கூடவே அதாவது பாபாவுடைய குடைமையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் எனக்கு சதா ஆகிக் கொண்டே இருக்கிறது என்று அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் சரளா தீதி என்னை சேவைக்காக 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆனந்த் அந்த ஊருக்கு அனுப்பினார். ஆனந்த். அங்கிருந்து ஜனவரி 1969ஆம் ஆண்டு படோதாக்கு அனுப்பினார். படோதாக்கு. அங்கு பெரிய கண்காட்சி ஏற்பாடு ஆகியிருந்தது. அப்போ பாபா குமாரக்கா, அதாவது தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அனுப்பியிருந்தார். அதன் கூடவே தமயந்தி சகோதரி அவர்கள் தாதியுடன் இங்கு, அதாவது குஜராத்தி சகோதரியுடைய அவசியம் உள்ளது என பாபா அவருக்கு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பாபா பதில் கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தார்: மகளே, பூர்ணிமா உங்களோடு தான் இருப்பார். அவர் புத்திசாலியும் கூட. அதனால் சேவையில் மிகவும் உதவிகரமாக இருப்பார். அப்போ படோதாவில் உங்களுக்கு அருகாமையில் தான் இருப்பார். அப்போ பாபாவுடைய உத்தரவு கடிதத்திற்கு பிறகு நான் படோதாவில் தான் இருந்தேன். கடிதத்திற்கு பிறகு நான் 5 நாட்களுக்கு பிறகு பாபா சரீரம் விட்டு விட்டார். அதாவது 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டு. அப்போ பாபா சரீரத்தை விட்ட செய்தி வந்தவுடனே என்னை சென்டரில் விட்டுவிட்டு அனைவரும் பாபாவுடைய கடைசி யாத்திரைக்காக மதுபன் சென்று விட்டார்கள். இது என்ன பாக்கியம்! கடைசி சமயத்தில் கூட தந்தையோடு சந்திக்க முடியவில்லையே! இது என்ன என்று எனக்கு வந்தது. என்ன வந்தது? நான் 3 நாட்கள் அகண்ட யோகம் செய்ய வைத்தேன். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பாபா எனக்கு கடைசி யாத்திரையினுடைய முழு காட்சியை காண்பித்தார். அனுபவம் செய்வித்தார். அதனால் பாபாவுடைய இவ்வளவு அழகான ரதம் கூட 5 தத்துவங்களோடு இணைந்து விட்டது என்றால், நம்முடைய சரீரமோ ஒன்றுமே இல்லை. அப்போ சரீரத்தின் மோகத்தை நீக்கி பாபாவைப் போல் அவ்யக்த கர்மாத்தி பரிசாகக்கூடிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்படி என்ற அறிவுரையும் எனக்கு அந்த ஜாடையும் சிக்னலும் கிடைத்தது. பாபா நம்மை எவ்வளவு அன்புடன் வளர்த்தாரோ அதற்கு ரிட்டர்ன், அதாவது பிரதிபலனாக நான் கூட இந்த யக்னத்தில் எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று, அது மட்டுமில்லாமல் தடையற்றவளாக மாறி அனைவருக்கும் திருப்தி செய்ய வேண்டும். அந்த லட்சியம் எனக்கு இன்றளவும் இருக்கிறது. இவ்வளவு நேரமாக குஜராத்திலிருந்து நடியாட் பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டார். அதனால்தான் பாபா நம்மிடம் இதன் மூலமாக என்ன புரிய வைத்தார்? இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தெய்வீக குணம் தாரணை செய்ய வேண்டும். உங்களுடைய சாப்பாடு வகை, உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் மிகவும் எப்படி இருக்கணும்? ராயலாக இருக்க வேண்டும். தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகின்றார்கள். அவர்களுக்குள் எந்த பேராசையும் இல்லை. அங்கு சாப்பிடுவது கூட அந்த பேராசை இல்லை. அதனால் இந்த தெய்வீக நடத்தை என்று கூற முடியாது. பேராசை சாப்பிடுதல் கூட. அதனால் உங்களுடைய சாப்பாடு மிகவும் சுத்தமாகவும், மிகவும் சாதாரணம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபா இதன் மூலம் அந்த ரொட்டி, சாம்பார் இருந்தாலே போதும் அப்படின்று தன்னுடைய வாழ்க்கையில எளிமையாக இருந்ததை இவ்வளவு நேரமாக பூர்ணிமா அவர்கள் குஜராத்திலிருந்து அழகாக அந்த அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக கேட்டோம். நாமும் கூட அந்த சாப்பிடுதல் கூட பேராசை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிரேரணை எடுத்துக்கொண்டு நம் தேவதை போல வாழ வேண்டும் அப்படி என்று இதன் மூலம் நாம்
தெளிவாக புரிந்து கொண்டோம். பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்மா தன்னுடைய அனுபவத்தினை கேட்பதை நாம் கேட்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி மூத்த ஆதிரத்தினங்கள், மூத்த ராஜ யோகினிகள், ராஜ யோகிகள் தான் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் குஜராத் நடியாட், அதாவது பிரம்மகுமாரி பூர்ணிமா தீதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பார்க்கலாமா? பாருங்கள். பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் பாபாவுடன் கழித்த அந்த இளமை காலத்தினுடைய நொடிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? விலை மதிக்க முடியாதவதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மறக்க முடியாதவையாக இருந்தது. அவை எல்லாமே சில நாட்கள் தான் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த அனுபவங்கள் கிடைக்க முடியாதது மற்றும் சில பிரச்சனைகளை இன்று கூட பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு நினைவுக்கு வருகின்றது. அதை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதாவது இளமை காலத்தினுடைய ஈஸ்வரிய அலௌகிக மகிழ்ச்சிகள் வேறு விதமாகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் சாகார பாபாவுடன் கழிந்த அந்த இளமை காலம் எனக்கு நினைவு செய்த உடனேயே சரி எப்படி தெரியுமா இருக்கும்? என்னுடைய மனம் துள்ளி எழும்பும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உள்ளம் சரி பாட ஆரம்பிக்கும். அப்படி என்று பிரம்மகுமாரி பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாபாவுடன் மதுபனில் இருப்பது வாழ்க்கையினுடைய பிடித்தமானது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த தோட்ட